மிக்க நன்றி. எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல நாம் தெரிந்த வண்ணமாக ரோமர் புத்தகத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ரோமர் இந்த நாள் 11வது அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான 11வது அதிகாரம் முடிந்து நம்ம 12வது அதிகாரத்திற்குள்ள கடந்து போகலாம். 36 பகுதிகளை எடுத்தாச்சு. 35 பகுதிகளை எடுத்து 36வது பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதிகாரம் 11 ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம். கடந்த ஒரு 11 வசனங்களை ஏற்கனவே நம்ம பார்த்து விட்டோம். இன்னைக்கு 11ஆம் அதிகாரம் 12ல இருந்து 36 வரை பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு அதிகாரத்தையும் நம்ம கிளாசிஃபை பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், மீதமுள்ள இஸ்ரவேலின் மேல் தேவன் காட்டும் கிருபை, அதை கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த வாரத்துல ஒட்டு வைப்பதன் மூலம் இன்கிராஃப்டிங், அதாவது நம்ம மரம் ஒட்டு வைப்போம்ல, எதனோடு யார் ஒட்டு வைக்கப்படுகிறார்கள். கடந்த வாரம் கொஞ்சம் எடுத்த முடிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல அதை கொஞ்சம் விலாவரியா எடுக்க விரும்புகிறேன். அதாவது ஒட்டு வைப்பதன் மூலம் யாரை? புறஜாதிகளை இஸ்ரவேல் ஜனங்களோ, அந்த இஸ்ரவேல் அந்த செடியில ஒட்டு வைப்பதன் மூலம் தேவன் காட்டுகின்ற இரக்கம்தான் 11ல இருந்து 24 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் ஃபாஸ்டா வாசிட்டு போறேன். ஏன்னா இதை ஒவ்வொன்றா எடுத்து நான் விளக்கம் கொடுக்க போறதில்ல, நான் விளக்கம் பின்னால கொண்டு வருகிறேன். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடர்னார்கள் என்று கேட்க அப்படி இல்லவே. இது இஸ்ரவேலரை குறித்து எழுதுகிறார், யூதர்களை குறித்து. அவர்களுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுக்குள்ள ஒரு 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 பொறாமை வரும். அவருடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. என்னடா இவன் ஜாலியா இருக்கிறான். ஒரு காரியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கூட்டமாக ஒரு கும்பலாக ரட்சிப்புங்கிறது ஒரு நாளும் நடப்பதில்லை. ஒரு நாடாக ரட்சிக்கப்படுகிறது, ஒரு கும்பலாக ரட்சிக்கப்படுகிறது, அல்லது ஒரு சபையாக அது கிடையாது. இண்டிவிஜுவல். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இண்டிவிஜுவல். இயேசு கிறிஸ்து வருவதற்கு யூதர்களிலே அந்த யூத ஜனங்கள், அது வேற கூட்டம். அவன் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, பிரமாணத்தை கைக்கொள்ளணும், கைக்கொள்ளலாம் எப்படி. ஆனா அவங்களுக்கு ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுக்கு நினைப்பி நாம தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு. இப்ப நமக்கு வந்திருக்குது. இப்ப நாம இதுல எப்படி பாக்கியவான்கள், நாம எப்படி ரட்சிப்பு கிடைக்கப்படுகிறோம். நாம அதாவது காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். அவர்கள் யாரு? இஸ்ரவேலுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது. ஏன்? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்ப நான் அன்னைக்கு தம்பிகிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த சம்பவத்துல இயேசுவை வெளியே எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். அது இஸ்ரவேலோட கதைகள் நின்று போயிடும். நமக்கு இந்த புதிய ஏற்பாடெல்லாம் அர்த்தமே இல்லாம ஆகிவிடும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருவதற்கு முக்கிய காரணம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற முக்கிய காரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நமக்கு ஐஸ்வர்யம் வந்தது. அவர்களுடைய குறைவு அதான் சொல்றாரு. நமக்கு புறஜாதிகள்னா நாம இப்போ ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. இன்னும் யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில இயேசு இல்லையானால் நாம பரிந்து வைக்கப்பட்டவர்களாக இருப்போம். நமக்கு அதுல அர்த்தம் தெரியல. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியினாலதான் நம்ம எங்க போகிறோம், எங்க டெஸ்டினேஷன் எங்கிறதே தெரியுது. இல்லைன்னா நம்ம பாவத்துல மூழ்கி இருளுல முடிவு தெரியாம இருந்து கொண்டிருப்போம். மற்றவர்கள் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்.
அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான், இறந்தான், போனான், அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா எங்க போனா என்னன்னு தெரியாது. நமக்கு அப்படி இல்லை. எங்கிருந்து வருகிறோம், எங்கே போகிறோம் என்று சொல்லுகிற காரணம், கிறிஸ்து நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். அவருடைய குறைவே நமக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமானால், அதான் சொல்றாரு, அவருடைய நிறைவு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களும் நம்மை போல ரட்சிக்கப்பட்டு விட்டால் எவ்வளவு அதிகமா இப்படி இருக்கும். அதாவது யோசிச்சு பாருங்களேன், இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யூத ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஆனால் இதே யூதர்கள் இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, அரசாங்கமே கிறிஸ்தவ கவர்மெண்டா மாறிட்டுன்னு வைங்க, மை காட், சுவிசேஷம் உலகம் முழுவதும் தபடபடபடன்னு பரவும். வெளிப்படுத்தின விசேஷத்துல அதான் 1,44,000 யூதர்களை முத்திரையிடுகிறார். எதற்கு? ஊழியத்திற்கு. அவங்க ரட்சிக்கப்படல இன்னும். அதாவது டேவிட் பாசன் ஒரு ஊழியக்காரர் இங்கிலாந்துல இருந்து, அவர்கிட்ட ஒரு யூத ஸ்திரீ பயங்கரமா ஆர்கியூ பண்ணிச்சுதான். இயேசு உங்களுக்கு எப்படி மேசி ஆக முடியும், இது தவறு, யூதர்கள் அதுதான், அது தவறு. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல வாசிக்க விட மாட்டாங்க. அடிக்கப்பட கொண்டு செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, மயிர்கத்தரிக்கை கொண்டு செல்லப்படுகிற ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த லேடி வந்து கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் ஹிம், ரொம்ப கோபத்துல. அதுக்கு பிடிக்கல, இது பிளாஸ்பமி, தூஷணம் சொல்றீங்க, தேவ தூஷணம் சொல்றீங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, உட்கார வச்சு இரு, ஐ வில் டேக் யூ த்ரூ த பைபிள், வேதத்தின் வழியாக உன்னை நான் அழைத்து சென்று உனக்கு விளக்கம் கொடுக்கிறேன். இவர் விளக்கம் கொடுத்து முடிச்சதும் அந்த அம்மா ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சா. ஷி ஜம்ப்ட். எதிர்பார்க்கவே இல்லையா இவர் இவ்வளவு தூரம் விளங்கும்னு. அதுக்கு ஒரு கிளிக் தான். அவர் சொல்றாரு, ஒரு சின்ன ஒரு தீ பொரிய தான் நான் வைத்தேன். அதுக்கு பிறகு அந்த அம்மா பைபிளை வாசிச்சு என்னை விட அதிகமா விளக்கம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. அதேதான் இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் நமக்கு அவருடைய தவறு ஐஸ்வர்யத்தை கொண்டது உண்மைதான். ஆனால் அவர்களுடைய நிறைவு, அவர்களும் நம்மை போல இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்மளோட பயங்கரமான ஊழியக்காரர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேதம் ஆழங்கள், அவங்களுக்கு ஆழம் தெரியும், பழைய ஏற்பாட்டில் தான் நிற்கிறாங்க. அவருடைய கண்கள் திறக்கப்படுமானால், அதனால நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால், இப்போ கொஞ்ச நாட்கள், இப்பதான் மத்திய கிழக்கு நாடுகள்லாம் கொஞ்சம் வாசல் திறந்திருக்காங்க. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு அவங்க புறஜாதிகளை போல ஐஸ்வர்யத்திற்குள்ள வந்துட்டாங்கன்னு வைங்க, மத்திய கிழக்கெல்லாம் ஆடிடும், ஈஸியா போய் நுழைஞ்சு. யூதர்களுக்கு அவ்வளவு இன்னைக்கு இப்போ செல்வாக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க, பிசினஸ் உடன்படிக்கை. அவர்கள் செய்கிறது எல்லாமே அந்த நாட்டுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஈரானுக்காக வேண்டி அந்த இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பேசி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா சொல்றாரு, நான் கிறிஸ்தவங்களை வெறுக்கிறது இல்லை, அவங்கள ஆனர் பண்றோம். ஆனால் அவர்களும் இந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க. அதான் சொல்றாரு, புறஜாதியார் 13ஆம் வசனம், உங்களுடைய பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதுனால என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவனுக்கு வாஞ்ச, ஏன்னா அவருக்கு ஏனோ அவர் ஒரு யூதன், பெஞ்சமின் கோத்திரத்துக்காரன், ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவர். அப்போ என்னுடைய சந்ததியில
என்ன தார் என்ன ஒண்ணா ஜாதியில நாம சொல்ற சிலவங்க அந்த ஜாதியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கதையில வாயிலிருந்து சாதிங்கிற பேரே வரக்கூடாது. சிலவங்க எல்லாம் சாதிய வைக்கலாம் ஒவ்வொரு ஜாதி பேர்களை சொல்லி பிரசங்கத்துல சொல்றாங்க. அது தவறான இனங்கிறது யூத ஜனத்தை தான் குறிக்கிறார். என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். என் ஊழியம் மூலம் அந்த யூத ஜனங்கள் தயவுசெய்து வந்துட மாட்டாங்களா? இப்ப புரியுதா? அங்க இன்னைக்கு யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், இப்போ அமெரிக்கால இருந்த ஊழியர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஜெர்மன்ல இருந்து நிறைய ஊழியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க, மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. தமிழ் வேதாகம் வந்துச்சு. இது எல்லாமே யூதர் அல்லாதவர்கள் தான் மத்திய மேல நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஊழியம். ஆனா அவருடைய பவுலுடைய வாஞ்சை இந்த அவருடைய குறைவே நமக்கு இவ்வளவு ஐஸ்வர்யம் கொண்டு வருமானால் அவருடைய நிறைவு எவ்வளவு அதிகமா இருக்கும். எவ்வளவு அதிகமான ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு கொண்டு வரும், நமக்கும் கொண்டு வரும்பா. இதை விட பெரிய வியாக்கியானங்கள்லாம் நமக்கு வரும். சோ அவர்களை தள்ளிவிடுதல், உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க அவர்களை அங்கீகரித்தல் கொள்ளுதல் எவ்வளவு ஒரு ஒப்புரவாக்கும். அத மரித்த ஒரு மனிதன் உயிரோடு எழும். அதனால தான் மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவா? யாரு? யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மரித்த சரீரம் உயிரோடு எழும்பினதற்கு சமங்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஜனங்கள் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? முதற் பலனான மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். அந்த வேர் என்னன்னா யூதர் என்ற வேர், தேவனால் நாட்டப்பட்ட ஒரு வேர். ஆனா அவர்களுக்கு அவர் எதிர்பார்த்த கனிகளை அவர் கொடுக்கப்படவில்லை. ஜீவ தண்ணீர் இறைமேல சொல்றது, ஜீவ தண்ணீர் ஆகிய என்னை விட்டு விட்டு தங்களுக்கென்று வெடிப்புள்ள தொட்டியை வெட்டி கொண்டார்கள். தேவனை கனப்படுத்தல. அவங்க தேவனை எவ்வளவோ எவ்வளவோ தீர்க்க தரிசிகளின் மூலமா அவளை கண்டித்து கொண்டே இருந்தார். நற்குல கனி தரும் வேர் ரக திராட்சை செடியாய் அல்லவா நாட்டினேன். ஆனா அவர் எதிர்பார்த்த கனி அவர்களிடத்தில் இல்லை. என்ன கனி இல்லை? இஸ்ரவேலர்கள் விக்கிரகங்களை, சுற்றியுள்ள நாடுகளில் காணப்படுகிற விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய குழந்தைகளை மோளேகுக்கு தீ கடக்க பண்ணினார்கள். மோளேகுங்கிற ஒரு மோவாபிய தெய்வம், விக்கிரகம். அது கை இப்படி வைத்திருக்கும். அந்த கைக்கு கீழே நேர கீழே பாத்தீங்கன்னா அக்னி தக தகன்னு எரிந்து கொண்டே இருக்கும். தங்களுடைய குழந்தை பலியாக செலுத்தும்படியாக அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு விவசாயம் செழிப்படையும், உன்னுடைய பிரச்சனைகள் மாறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ குழந்தை போனாலும் பரவாயில்லன்னு அந்த குழந்தைய கொண்டு தீ கடக்க பண்ணினார்கள். தீயில போட்டு எரிச்சாங்க. நேற்று கூட நியூஸ் பேப்பர்ல படிச்ச ஒரு ஆளு, ஒரு ஆளுக்கு வீட்டுல நிறைய பேர் இறந்து போனாங்க. 1, 2, 3 பேரை இறந்து போனாங்க. அப்போ மந்திரவாதியிடம் போய் கேட்டிருக்காரு, என்ன விஷயம், இப்படி ஒரு அபசகுனம் எங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. அவன் சொல்லியிருக்கான், உன் தம்பி மகன் தான் காரணம் அப்படின்னு. அப்ப என்ன அதுக்கு பரிபோகரம் என்ன? அவனை கொன்று அப்படின்னு.
17 வயசு பையன், தம்பிக்க மகன், பேரன், இவனுக்கு பேரமுறை. ஏன்னா இவங்க சாக்கடையில டெட் பாடியை பார்த்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சு வந்த பிறகு இந்த நியூஸ் வருது. என்ன, அவனுக்கு சுபிட்சம் வரும் என்பதற்காக அந்த பையனை, பேரனை கொன்று பாடியை துண்டு துண்டா வெட்டி, இது டெய்லி இந்த மாதிரி காரியங்கள் வந்து கொண்டு பரிகாரம் பூஜை. இதுதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் அவர் அவ்வளவு கோபத்துல இருக்கார். டேய், நீங்க நான் எதிர்பார்த்த கனி கொடுக்கலன்னு சொல்லி அந்த கிளைகளை முறித்து போட அது நல்ல சூப்பர் ஒலிவ மரம், பெஸ்ட். இஸ்ரேல்ல உள்ளதுல, உலகத்திலேயே இஸ்ரேல்ல உள்ள ஒலிவ மரம் தான் பெஸ்ட், உயர் ரகமானது. அங்க ஆலிவ் ஆயில் ரொம்ப உயர்ந்த ரகமானது. ஏன்னா அந்த எஸ்கோல் வேலி, எஸ்கோல் பள்ளத்தாக்கு, அங்க இருந்தெல்லாம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆயில் கொண்டு வருவாங்க அரப்ஸ். ஜோர்டான்ல இருந்து கொண்டு வரக்கூடிய ஆலிவ் ஆயில் ரொம்ப பியூர் ஆலிவ் ஆயில். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, நான் எதிர்பார்த்த கனி நீ கொடுக்கல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட சபித்தார். அந்த கிளைகளை முறித்து போட்டு, யூதர்களை முறித்து போட்டு, பக்கத்துல ஒரு காட்டு ஒலிவு மரம் வீணா வளர்ந்து கிடக்குது. இயேசுவை அறியாம கிடக்கிற காட்டு ஒலிவு மரம், கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிற காட்டு ஒலிவு மரம் நீங்களும் நானும். வேதம்னு என்னன்னு தெரியாத காட்டு ஒலிவு மரம். அப்படிதான் இருந்தோம் நம்முடைய முற்பிதாக்கள், அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஆதியிலே கிறிஸ்தவர்களா வந்தாங்க. சில ஊர்கள்லாம் போனீங்கன்னா வீட்டை சுத்தி விக்கிரகங்கள் தான் இருக்கும். சும்மா விருதே வளர்ந்து கிடந்த காட்டு ஒலிவ மரம், தேவனை தெரியாத காட்டு ஒலிவ மரம், கண்கள் இருளடைந்த காட்டு ஒலிவ மரம். அந்த நிலைமையில தான் நம்ம இருந்தோம். இன்னைக்கும் கிறிஸ்தவர்களா மாறியும் அதே லெவல்ல தான் இருந்து கொண்டிருக்கு, அது வேற கதை. ஆனா நம்மை இந்த காட்டு ஒலிவ மரம், அந்த காட்டு ஒலிவ மரம் நல்லா நினைச்சுக்காங்க, அதுல போய் ஒலிவ பழங்களே யாரும் எதுவும் தேடுறது இல்லை. அது ஒரு முள்ளுக்குள்ள காடுக்குள்ள அப்படி கிடக்கும். ஆனா அதை முறித்து யூதர்கள் இருந்த அந்த மரத்துல நம்மை கொண்டு ஒட்டு வைத்திருக்கிறார். ஒட்டு வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கு உடன் பங்காளிகளா இருந்தாயானால் நமக்கு எங்கிருந்து இப்ப சக்தி வருது தெரியுமா? எங்கிருந்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? பரலோகத்திலிருந்து. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு விட்டோம். மெய்யான திராட்சை செடி. இப்ப நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யார் மூலம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டாயானால் இன்னும் இருளில் இருக்கிற யூதர்களை பார்த்து நீ பெருமை பாராட்ட. இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கிறிஸ்தவர்களை பார்த்து பெருமை பாராட்டாத. அவர்களும் வரணும். யூதர்களை மாத்திரம் அல்ல. ஆனா இவருங்க சொல்றது அந்த கிளைக்கு விரோதமா. எந்த கிளை? மெய்யான ஒலிவ மரத்துல கொண்டு இது பண்ணாரு, உன்னை ஒட்டு வச்சு இப்ப நீயும் உயர் ரக திராட்சை செடியா இந்த ஒலிவ மரமா மாறிட்டல்ல. அதனால ஒரு மாதிரி யூதர்களை மோசமா பார்க்காதுங்க. அதாவது இன்னும் அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவங்க ஏன் ஜனம்பா, அதனால தயவுசெய்து அவங்களும் வரட்டும். அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நாம எவ்வளவோ ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அவங்க அறியாமையில் இருந்து கொண்டிருக்கணும், வேடுக்கும் இல்லை. நல்ல அதுக்குதான் விளக்கம் கொடுக்காரு. நீ அப்படி பெருமை பாராட்டுவாயானால் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கா, நீ ஒண்ணு வேற சுமக்கல, வேறதான் ஒண்ணு சுமக்குது. தேவனுடைய அடிஸ்தானம், தேவன், இயேசு.
ஒருவேளை நீ சொல்லலாம், நான் என்ன ஒட்டு வைக்கிறதுக்காக அவங்கள தூக்கி போட்டாரு, அவ்வளவுதான், பினிஷ், நாங்க தான் இனி எல்லாம். எதிர்களுக்கு விரோதமா நம்ம முறுமுறுக்கவே கூடாது. அவளை ஒரு நாள்ல கொண்டு வருவார். ஆனா அவ முறித்து போட காரணம் ஒன்னால அல்ல. நான் யூ ஆர் பெஸ்ட், நீ நல்லவன், அதனால ஆண்டவர் பார்த்தாரு. அன்னைக்கே இந்த பெண்ணை வச்சுதான் சொன்னேன். இது இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த ப்ளூ பகுதி. ஆண்டவர் பார்த்தாரு, இளங்கோ இது இவன் பயங்கர மோசம், சரியில்லை, நல்ல மரமா தான் வச்சா அது இது மோசமான கனி கொடுக்கல, நல்ல கனி கொடுக்கல, அவன் பெட்டர், அதனால இதை கிள்ளி போட்டுட்டு அவனை வைப்போம் அப்படின்னு நம்மள வைக்கல. இவரை முறித்து போட்டதுக்கு காரணம் அவிசுவாசம். அவிசுவாசத்தினாலே யூதன் முறித்து போடப்பட்டன. அப்புறம் பார்க்கற விசுவாசம் உள்ள ஒருத்தனை பார்க்கிறார். அவன் யூதனா இருந்தாலும் இல்லாட்டியும், அத நான் முதல்ல சொன்னேன், ஒரு நபர் தான் கிறிஸ்தவன் மாற முடியுமே தவிர ஒரு நாடு கிறிஸ்தவனாய் மாற முடியாது, ஒரு ஜாதியார் கிறிஸ்தவர்களா மாற முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால்தான், ஒருவேளை 100, ஒருவேளை ஒரு சின்ன ஊர்ல ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா, 10,000 பேர்ல ஒரு 2,000 பேர் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியாது. பேரளவு கிறிஸ்தவர்களா இருக்கலாம், 2,000 பேர் தான் கிறிஸ்தவர். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் விசுவாசத்தின்படி அவன் கிறிஸ்தவனாய் மாறுகிறான். கிறிஸ்தவ வீட்டுல பிறந்தவன ஒருத்தனும் கிறிஸ்தவம் கிடையாது. நான் தான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன தம்பி ஞானஸ்தானம், அவன் கம்யூனியன் எடுத்தான், சின்ன தம்பி. பாஸ்டர் முதலே சொன்னார், ஞானஸ்தானம் எடுக்காம யாரும் கம்யூனியன் எடுக்க கூடாது. அப்ப அவன்கிட்ட கேட்டேன், என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான் சாப்பிடும்போது, தம்பி நீ ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டியா? எப்படி ரட்சிக்கப்பட்டு எடுத்தியா? சும்மா, ஏன்னா நாங்க சின்ன பிள்ளையிலேயே கிறிஸ்தவங்க தான். எப்போ அது சரி, நீ எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா? ஏன்னா நாங்க பெந்தேகோஸ்னா, எங்க வீட்டுல எல்லாரும் பெந்தேகோஸ். சின்ன பிள்ளை அது, அவனுக்கு தெரியல, ஒரு 10-15 வயசு இருக்கும். அப்ப அவனுக்கு என்ன அந்த வீடு பெந்தேகோஸ்த வீடு, எல்லாரும் ஒயிட் சாரி எல்லாம் கட்டுறதுனால தானும் ஒரு கிறிஸ்துவன், அது கிடையவே கிடையாது. அவனுடைய அவிசுவாசத்தினால அவன் ஒருத்து போடப்பட்டான். உன்கிட்ட அது யாரா இருந்தாலும், யூதனா இருந்தாலும் சரி, ரோமனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, இங்க யூதன் இந்தியன் அப்படின்னு கிடையாது. எவனுக்கு விசுவாசம் இருக்கோ அவன் இங்க ஒட்டு வைக்கப்படுகிறான். ஆனால் நீங்க ஒட்டு வைக்கப்பட்டதுனால கீழே அடிஸ்தானத்துல உள்ள அந்த மேன்மையான மரத்தை பார்த்து நான் இருக்கிறதுனாலதான் அந்த மரம் இருக்குதுன்னு நினைக்காத. இந்த மரம் இருக்கிறதுனாலதான் நீ இருக்க. இப்படி நீ இதுல இந்த மாதிரி இஸ்ரவேல இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் புறஜாதியானியா, இது யாரா இருந்தாலும் புறஜாதியான்னு நான் சொல்றது, இந்தியனா இருக்கலாம், அமெரிக்கனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், ரோமனா இருக்கலாம், இஸ்ரவேலனும் இருக்கலாம். ஒரு நபர், அவ்வளவுதான். இது ஒட்டு வைக்கப்பட்டா நம்ம அந்த மரத்தினுடைய எல்லா சாராம்சங்களும் சுவாபங்களும் நமக்கு கடந்து வரும். அதான் சொல்லுகிறார் இந்த இடத்துல. என்ன போட்டிருக்குது? அவன் விசுவாசத்தினால, நீ விசுவாசத்தினால இருக்கிறாய். அதனால மேட்டிமை சிந்தா இல்லாமல் பயந்துரு. இது மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் அந்த மரத்துல ஒட்ட வச்சுக்கப்பட்டிருக்கேன்னா அது ஆண்டவருடைய, உன்னுடைய விசுவாசம். அப்படி நீ ரொம்ப மேன்மை பாராட்டினா சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாது இருக்க. அப்படி நீ மேன்மை பாராட்டுவாயானால் சுவாப கிளை, ஒரிஜினல் கிளையே வெட்டப்பட்டு விட்டது. ஒன்னையும் மாட்டிக்கிடுது, நீயும் மாட்டிக்கிடுது. அதான் சொல்ற, நான் கிறிஸ்தவனா இருக்கேன்னா
ஐயா கிருப ஆண்டவரே, நான் இவ்வளவு தூரம் இருக்கனா தேவ கிருப ஆண்டவரே. இல்லையா நம்முடைய நிலைமையில யோசிச்சு பாருங்க. சிலவங்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா? நான் தான் சபைக்கு நிறைய கொடுத்துருக்கேன், நான் நிறைய தான தர்மம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவரிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அவங்க விழுந்துதான் இருக்கிறான் யூதர்கள். நீ அந்த தயவை இழந்து போகாது. அந்த தயவுல நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயே யூதனே வெட்டுண்டு போயிட்டான். அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பெரிய கூட்டம். அதான் சொல்றாரு, நீ நிலைத்திருக்க வேண்டாம். அதுதாங்க, அந்த நிலைத்திருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சத்ரு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடித்திருக்கிறார். நம்மளை ஒட்டு வச்சதே பெரிய பாக்கியம். என்னையா நேசித்தீர் ஐயா, ஒரு பாட்டு கூட உண்டு. என்னையா நேசித்தீர் ஐயா ஏசுநாதா. நம்ம ஒண்ணும் கிடையாது, காட்டு ஒலுவ மரம். அதுல நீ நிலைத்திராவிட்டால் நம்ம செய்கிற இந்த சின்ன சின்ன காரியங்களை வச்சு நம்ம மரத்துல நிலைத்திராம சும்மா நான் அவ்வளவு பண்ணிருக்கேன், நான் வீடு கட்டி நிறைய கொடுத்துருக்கேன், தான தர்மங்கள் நிறைய பண்ணிருக்கேன், அதுல நிலைத்திருக்கிறது. ஏன்னா இந்த மரத்துல நிலைத்திருந்தாதான் இங்கிருந்து சுவாப கிளைகளுக்கு உண்டான சக்திகள்லாம் வரும். இதுல பட்டும் படாமலும் மேல இருந்துன்னா சில செடிகளை நான் கொண்டு வந்து வைப்பேன். கஸ்டர்ட் ஆப்பிள் ஒரு மரம் எங்க வீட்டுக்கு ஏத்த காம்பவுண்ட்ல நோமேன்ஸ் லேண்ட்ல வளர்ந்து கிடந்துச்சு. அந்த கஸ்டர்ட் ஆப்பிள அங்கிருந்து நல்ல வேரோட அடி வேரோட புடுங்கி இந்த பக்கம் கொண்டு வச்சோம் எங்க வீட்டு முன்னால வச்சு. முதல்ல கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது இந்த கம்பு, அதுல 2-3 கிளைகள் விட்டுச்சு. எனக்கு சந்தோஷம், ஐயோ இது பெரிய மரமா வரப்போகுது, கஸ்டர்ட் ஆப்பிள்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனா நாள் ஆக ஆக இந்த கொழுந்து விட்டதும் போய் வாடி அந்த மரமே செத்து போச்சு. ஏன்? நிலைத்திராத காரணம். ஏன்? வேர் கொள்ளாத காரணம். அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தேவனுடைய இதுல நம்ம நிலைத்திராவிட்டால் அதுல வேர் கொண்டு, அதுக்குதான் நமக்கு பைபிள் ஸ்டடி வச்சிருக்கிறோம், சர்ச் இருக்குது, கம்யூனியன் என்ன நம்ம கலந்து கொள்ளுகிறோம், வேத பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதல் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். மாசந்தோறும் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம், உபவாச கூட்டங்களை வைக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஒருவருக்கு எல்லாம் பண்ணுகிறோம். காரணம், நம்ம தேவனுடைய வாழ்க்கையில அந்த சுவாப கிளைக்கு கீழே வேரோடு கூட வேர் கொண்டு நம்ம வளர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்குதான் நம்ம எப்பவுமே நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில ஒழுங்கா இணைந்திருக்கணும். நான் இங்க வரக்கூடியவங்களும் அதான் சொல்றது, அட்லீஸ்ட் பைபிள் ஸ்டடிக்காவது வாங்க. நிறையவங்களுக்கெல்லாம் ஒரு டாக்டர் உண்டு, ஒழுங்கா வந்துருவாரு. 7:30க்கு பைபிள் ஸ்டடினா 7 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருவார் இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடிக்கு. அவருக்கு அந்த இடத்துல அவருக்கு பைபிள் ஸ்டடி இருக்கோ என்னவோ, ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா அவர் இஸ் willing to learn. aged man, he is sick also. இது சொல்ல வரேன். அப்போ இது நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒட்ட வைக்கப்பட்டு நம்ம வளர வேணும். நான் சொல்ல, அந்த செடி இப்படிதான் காஞ்சி போயிடும். பெரிய நம்ம வெளியே உள்ளவங்க எல்லாம் பார்க்கும்போது செடி வளர்ந்துருக்கிற மாதிரி எப்படி இருக்கும், இப்ப நாளடைவில் நீ வெட்டுண்டு போவாய். ஏன்னா கீழே வேர் கொள்ளாது. இப்போ என்ன சொல்றாரு, அவங்கள வெட்டியாச்சு ஆனா தூர போடல. அதான் சொல்றாரு, அந்தியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராது இருந்தால்
அதாவது அன்றியும் அவர்கள் விசுவாசத்திற்குள்ளாக வந்தால் அவர்களும் ஒட்டு வைக்கப்படுவார்கள். ஆனா சில சமயங்களில் நம்ம வேர்கொள்ளாது இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை முற்றிலும் நற்குல கணிதரும் உயர்குல திராட்சை செடியாக உன்னை நம்ம ஜே 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 ஜேன்னு இருக்கும்போது நாட்டினே நல்ல ருசியான பழங்கள், ருசியான ரசம். ஆனா காட்டு செடி சில இடங்கள்ல நம்ம தோட்டங்கள்ல எல்லாம் காட்டு செடி வளர்ந்து கிடக்குன்னா அதை வெட்டி தூர போட்டு அக்கினியில எரிச்சிருவாங்க. ஏன்னா இருக்கிற மற்றதையும் ஸ்பாயில் ஆகிவிடும். அதான் சொல்றாரு, உன்னை நீ ரட்சிக்கப்படும் பொழுது உன்னை ஏற்றுக்கொண்ட, உன்னை இணைக்க வச்சுட்ட, இயேசுவோடு இணைந்திருக்கிறாய். இயேசுவும் சொன்னார், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நான் இந்த யோவான் 15 அதிகாரத்தை உங்களுக்கு கொஞ்சம் ஐ வாண்ட் டு டேக் யூ த்ரூ இட். ஆனா ஆண்டு சொல்ல, நீ எனக்கு காட்டு செடியின் திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இறைமையில பாத்தீங்கன்னா, உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை சோப்பு போட்டு வெள்ளாவில வச்சு கொளுத்தினாலும் உன்னுடைய அக்கிரமம் இன்னும் மறையவில்லை. நீ சொல்ற, நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று எப்படி சொல்லுகிறாய்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாகால்களை தீட்டுப்பட்டாங்க. விபச்சாரம் சுற்றி உள்ள லெபனான், சிரியா, எகிப்து இந்த நாடுகளில் உள்ள ஜனங்களோடு சதைப்பறுத்த ஜனங்களோடு உபச்சாரம் செய்தார்கள். நீ எப்படி சொல்லுகிறாய் பாகால்களை பின்பற்றவில்லை என்று எரேமியா 2 அதிகாரத்தில் சொல்ற. நீ பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். இஸ்ரவேல்ல மேடும் பள்ளங்களும் நிறைந்த இடம். பள்ளத்தாக்குல புறஜாதிகள் இருப்ப பலஸ்தீனியர்கள். இவன் மேல இருப்பான் மலையில. அதனாலதான் இப்ப சிம்சன் அங்க பள்ளத்தாக்குக்கு தான் போனான் உபச்சாரம் பண்ண. ஆண்டவர் சொல்றார், பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தார்மாராய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம். நான் அதை வாசிக்கிறேன். எரேமியா 2 அதிகாரம் 22. உன்னை ஓர் மண்ணினாலே கழுகி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு நீ மோசமா நடந்து கொண்டிருக்கிறாய். நீ சொல்லுகிறாய், நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பாரு. அவன் பள்ளத்தாக்கு போயிருவான் உபச்சாரம் பண்றதுக்கு. அப்புறம் மேல ஊருக்குள்ள வந்து நல்ல மனுஷன் போல இருந்துக்கிடுவான். நீ செய்ததை உணர்ந்து கொள். அதான் சொல்ற, நீ செய்ததை பாருடா. கீழே பள்ளத்தாக்குல போய் என்ன பண்ணிட்டு கிடந்த? நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம். ஒட்டகம் ஓட ஆரம்பிச்சுன்னா தாறுமாறா ஓடும். வனாந்தரத்துல பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே, வனாந்தரத்துல காட்டுக்கழுத இருக்கும், வனாந்தரத்தில் பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காத்தை உள்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை நீ. இஸ்ரவேல்ல சொல்றாரு. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அப்படியே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு காட்டுக்கழுதைக்கு சமம். உன்னை நான் எப்படி நாட்டி எப்படி வச்சிருந்தேன்,
அதான் சொல்றாரு, அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு அவனை ஒட்ட வைப்பாரு. சுவாபத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமா நல்ல ஒரு மரத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாபை கிளைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அது நிச்சயம் அல்லவா? அவங்கள திருப்பி சொல்றாரு, அவங்கள ஒட்ட வச்சிருவாரு. ஆனா நம்ம நிலைமையோ, அதான் யோவான் 15 சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்மளை ஒட்டி வச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, கனி வராது. அதை கொத்தி உரம் போட்டு ப்ரூன் பண்ணி அந்த வேர் கொண்டால்தான் நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15 ஒரு தடவை பார்த்தா நல்லா. இப்ப நாம எங்க இருக்கோம்? அதான் நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். நாம எப்படி இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம்? என்னில் நிலைத்திருங்கள் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல் நீங்களே என்னில் நிலைத்திராவிட்டால், ஏன்னா அந்த நிலைத்திராதவன் கனி கொடுக்கவே மாட்டான். நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்க முடியாதாங்க சொல்றாரு. கனி கொடுக்கிற மாதிரி அங்கங்க இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ பாருங்க, அதெல்லாம் ஒட்டு வச்ச கிறிஸ்துமஸ் ட்ரீ. அங்க எல்லாம் இருக்கும், ஸ்டார் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாம் ஒட்டு. அனைவருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இந்த ஒட்டு தான் நிறைய இருக்கும். தானாய் கனி கொடுக்காட்டது போல என்னில நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காதது போல நீங்களே என்னில் நிலைத்திராவிட்டால், அதான் இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு. இப்ப நாம ஒட்டு வைக்கப்படுகிறோம். திராட்சை செடி நானே திராட்சை செடி இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஒன்று இயேசு அல்லாமல் நீங்க எதையும் செய்ய முற்பட்டால் அது ஜெயமாக முடியாது. நான் சொன்ன மாதிரி வேர் கொள்ளாம வெளியே அப்படியே 2-3 இலைகள் மாத்திரம் அப்படி இருந்தால் கொஞ்ச நாள்ல ஒருவன் என்னில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவர்கள் எரிந்து போகும். நீங்கள் என்னில் என் வார்த்தைகள், அதனால வசனம் 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 நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். குளோரிஃபை ஹிம். இப்படி போய்கிட்டே இருந்தா நிறைய அதான் வந்துகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது 3வது பகுதி ஒரு ரகசியத்தை குறித்து சொல்லுகிறார். அவங்களுக்கு நிச்சயமா ஒட்டப்படுவாங்க, அதான் சொல்ல வர இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா இப்ப எதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்காருன்னா, புறஜாதியாரின் நிறைவு வரும் வரை, நாம ரட்சிக்கப்பட்டு வருவது வரை அவங்களுக்கு கொஞ்சம் கடின இருதயம் இருக்கதான் செய்யுங்கிறார் இஸ்ரவேலர்களுக்கு. இட்ஸ் எ மிஸ்டரி, we don't know. அது ஒரு ரகசியம். இருந்து 32 வரை அதான் சொல்லுது. இது ஒரு ரகசியம். மேலும் சகோதரரே, உங்களையே புத்மான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். நீ பெரிய பெரிய ஆளு, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் ஊழியக்காரன், உபவாசம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், அதெல்லாம் நீ எண்ணாத. எல்லாமே இல்ல ஆண்டவர், நீங்க தான் இல்லை, அதுதான் ஆண்டவர் நம்ம. ஒரு ரகசியம் என்ன தெரியுமா?
புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், அதாவது யூதரல்லாதவர்கள் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலின் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ஒரு பங்கு அப்படிதான் இருப்பாங்க, இப்போ அப்படிதான் இருக்காங்க. ஆனா ஒரு நாள் வரும், உடனே எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கல்ல, ஒரு கூட்டம் அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விஷயத்துல 1,44,000 பேர் முத்திரையிடப்படுகிறாங்க. அதான் இங்க சொல்றாரு, இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒருவேளை அது கம்ப்ளீட்டா நடக்கும். அந்த ரகசியம் இதுதான். சுவிசேஷம் எல்லாருக்கும் போட்டோம், நாமளும் அது மாதிரி ஜெபம் பண்ணும். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு வைங்க, நம்முடைய ஐஸ்வர்யம் பிரமாதமா இருக்குங்க. பிரஜாதிகள் மத்தியில பெரிய எழுப்புதல் அவங்க கொண்டு வருவாங்க. அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இன்னைக்கு நீங்க பயன்படுத்துகிற மெஜாரிட்டி மொபைலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு போடுகிற இன்ஜெக்ஷன் ஆனாலும் சரி, உங்களுக்கு எடுக்கிற டெஸ்ட் எம்ஆர்ஐ இந்த மாதிரி மிஷின்கள் ஆனாலும் சரி, மொபைல் இந்த ஐபோன் இந்த மாதிரி டெக்னாலஜி ஆனாலும் சரி, ஆன்டிபயோட்டிக் மெடிசின் ஆனாலும் சரி, ஃப்ளைட் ஆனாலும் சரி, விவசாயம் ஆனாலும் சரி, அவங்களுடைய அந்த பங்களிப்பு இல்லையானா அந்த நாடே இந்த அளவுக்கு உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காது. ஆமா, அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். டெக்னாலஜி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, ஏஐ டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாமே வளர்ந்துட்டாங்க. அது மாதிரி அவங்களும் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா எப்பா நமக்கு இன்னும் அநேகமான ஆழமான காரியங்களை கத்து தருவாங்க பார்த்தாங்க யூதர்கள். சொன்னால ஒரு லேடிக்கு முதல்ல சுவிசேஷம் தெரியல, தெரிஞ்ச பிறகு அதான் சொன்னேன், பில்லிகிராம் 1,00,000 பில்லிகிராம் மாதிரி 1,44,000 பில்லிகிராம் உலகம் முழுவதும் அந்த அந்த கிறிஸ்துவனுடைய நாட்கள்ல இது பண்ணுவாங்க. அப்ப எதுக்காக இந்த இதுதான் ரகசியம். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னா அளவுக்கு மிஞ்சி எண்ணாத. ஆனா நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. என்னவோ நம்ம நடத்துறோம், பாடுறோம், ஆடுறோம். ஆனா நம்ம அதுலயாக்க ஒட்ட வச்சு வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சந்ததியில் தான் இயேசு பிறந்திருக்கிறார். இது ஒரு விழிப்புணர்வு ஜனங்களுக்கு மத்தியில யூதர்களை குறித்து வேணும். அதான் என்னுடைய இது. நாம ஏதோ பாட்டு பாடுறோம், இது பண்றோம், அந்த உணர்வே எல்லாம் போய் அந்த உணர்வு நமக்குள்ள வருமானால் இன்னும் பிரம்மாதமா இருக்கும். கொஞ்சம் பேர் நீங்க இருக்கிறீங்க, இவர்களை கொண்டு இவர்களுக்குள்ளாக தேவன் எழுப்புதலை உங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வரணும். ஆண்டவரே, தினமும் உங்க ஜெபத்துல இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவரே. அதான் சொல்றார், மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். நான் அவருடைய பாவங்களை இப்போ நீக்கும் போது இதுவே நான் அவருடைய செய்ய உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. அதை அழகாக கொண்டு வர யூதர்கள் அவங்கள கைவிட மாட்டேன் என்று எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் நிமித்தம் உங்கள் நிமித்தம் பகைஞரா இருக்கிறார்கள். அவங்களுக்கு பிடிக்கல. தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களா இருக்கிறார். அது உண்மைதான். தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பு மாறாதவர்கள். அதான் ஏசாயா 54 சொல்றாரு, கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று ஒரு தேவன் சொல்லுகிறார். இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு விதவையை போல இருக்கிறாங்க. இளம் பிராயத்துல கல்யாணம் பண்ணி கணவன் இருந்த ஒரு விதவை எப்படி தனிமையாக இருக்கிறாளோ, எந்த அளவிற்கு மனநொந்து இருக்கிறாளோ, பெரிய கஷ்டம். ஒரு விதவையா இருந்து
ஒரு சமுதாயத்துல வாழ்வது. ஆண்டவர் கைவிட்டபடினால அவள் விதவையானாள். ஒரு காலத்துல மனவாட்டியா இருந்தவள். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது புலம்பல்ல எரேமியா தீர்க்கதரிசி சொல்றோம் அழகா. நான் இப்ப இந்த ஒரு வசனத்தை வாசிட்டு அங்க கூட்டு போறேன். இப்பொழுது உன்னை கைவிட்டேன், உன்னை கைவிட்டுட்டேன், ஆனாலும் ஒருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்ள ஒரு நாள் வருகிறது. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்து வச்சுக்கிட்டு வீர எனக்கு கோபம் வந்துட்டு என் முகத்தை மறைச்சுக்கிட்டேன். ஆனால் நித்திய கிருபையுடன் அதற்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உண்மைப்பட்டு சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகவும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. நாயகி புலம்பல்ல எரேமியா புலம்புகிறத பாருங்க. நான் காட்டி தரேன். புலம்பல். ஜனம் பருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறாளே. ஏன்? அந்த ஜனங்களை சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதான் சொல்லுகிறார், விதவைக்கு ஒப்பானாளே, அவள் ஜாதிகளில் பெரியவளா இருந்தாளே, அந்த சீமைகளில் அந்த ஊர்ல உள்ளவளே பெரிய நாயகியமா இருந்தாளே, இன்னைக்கு அவ கப்பம் கட்டுகிறவள் ஆனாலே. யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எரேமியா புலம்புகிறார். அங்க பண்டிகைகள் சத்தம் என்ன, பலிபிட இதுல ஆலயத்திலிருந்து தூபம் போடும் பொழுது வருகிற மன நறுமணம் என்ன, பஸ்கா பண்டிகைகளுக்கு ஆடுகள் எல்லாம் கொண்டுகிட்டு ஜனங்கள் அங்கங்க இருந்து வருவாங்களே, எவ்வளவு பிரமாதமான ஒரு நாயகியாக இருந்தாள். இஸ்ரவேல் ஜனம் ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சாரி, அவளுடைய கண்ணீர் அவன் கண்களில் ஒழிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும், அவளுக்குள்ள நேசர்னா யாரு? சுற்றியுள்ள நாடுகள்ல போய் உபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்ப எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அதான் சொன்னேன், வேகமாக ஓடுகிற காட்டு கழுதை, பெண் ஒட்டகம். அதனாலதான் அவரை கட் பண்ணது. அவளுடைய சிநேகிதர் எல்லாம் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும். பக்கத்தில் உள்ள நாடுகள், சுற்றி இருக்கிற நாடுகள், சிரியர்கள், அசிரியர்கள், எகிப்தியர்கள், லீபனோனியர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகள் ஆயிட்டாங்க. யூத ஜனங்கள் உபத்திரப்படவும் கொடுமையான அடிமை வேலைச்சையும் சிறைப்பட்டு போனாங்க. அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடைய மாட்டாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களில். ஆமா, அதான் சொல்றாரு, பண்டிகைக்கு வருவாரு இல்லாததுனால பண்டிகைக்கு நிறைய பேர் வருவாங்க. எருசலேம் தேவாலயத்துக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன்னு சொல்லி ஆடுவோம், பாடுவோம், கூடுவோம் ஒன்றாயின்னு பாட்டு பாடி மேல சியோன் மலைக்கு பாடி போவாங்க. இப்போ அந்த போகிற வழியெல்லாம் புலம்புகிறது. எருசலேமில் உள்ள வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. எல்லாம் அடிச்சு தரமாட்டாங்கிட்டான். அவருடைய ஆசாரியர்களுக்கு வேலை இல்லை, தவிக்கிறாங்க. காரணம், கர்த்தர்ல நிலைத்திருக்கவில்லை. சரி, அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறார், உன்னை எப்படி வச்சிருந்தேன், உனக்கு முகத்தை மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடனும் உனக்கு இறங்குவேன் என்று. அதான் ஒரு நாள் வரும், நித்திய கிருபையுடனே அவர்களுக்காக நான் இறங்குவேன்.
இது நோவான் காலத்தினுண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தினுண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லைன்னு நான் ஆணையிட்டேனே, அதுபோல உண்மையில் நான் கோபம் கொள்வது என்று உன்னை நான் கடிந்து கொள்வது என்று ஆணையிட்டேன். அதான் பவுல் எழுதுகிற, ஒரு நாள் வரும் அவங்களும் வருவாங்க. 10ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதில் கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா நோவாட்டா தான் சொன்னார். நோவாட நாட்கள்ல நடந்தது என்ன? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபையின் மூலமாக அவனும் அவன் குடும்பத்தாரும் பிழைக்குள் போறார்கள். மழை பெய்துச்சு, பூமியில மலைகள் விளைவிட்டது, பர்வதங்கள் நிலை பெயர்த்து விட்டது. ஆனால் தேவனிடத்திலிருந்து நோவாவுக்கு கிடைத்த கிருபை விலகவில்லை. அவர் பண்ணின சமாதானம் பண்ணார் உடன்படிக்கை, அது நிலை பெறவில்லை. இன்றும் அவர்கள் மேல் மனது இருக்கிறவராயிருக்கு. யாரு? அந்த பிழைக்குள்ள சென்றவர்கள். நாம கிறிஸ்து என்ற பிழைக்குள்ள நீங்களும் நானும் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில அந்த பேழைக்குள்ள இருக்கும் பொழுது கீழே மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். ஆனா உன்னை விட்டு கிருபை விலகாது. அவர் பண்ணின உடன்படிக்கை நிலை பெயராது. உனக்காக மனதுருகிற தேவனாக இருப்பாதான் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் இல்ல, நாம அவர்களை நிலைத்திருக்கணும். அந்த பேழைக்குள்ளாக, கிறிஸ்து என்ற பேழைக்குள்ளாக, அந்த பேழைக்கு உள்ள போய் நோவா உள்ளுக்கு கதவை அடைச்சார், வெளியே தேவன் கதவை அடைத்தார். உள்பாகத்தை பாதுகாக்க வேண்டியது நோவாவுடைய வேலை, வெளிப்பாகத்தை பாதுகாக்க வேண்டியது தேவனுடைய வேலை. அதான் சொல்றேன், அந்நாளுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோட நான் பண்ணப்படுகிற உடன்படிக்கை, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து, முன்னால கல்லுல எழுதினார், மோசே தூக்கிட்டு வந்தார். ஆனா இந்நாட்கள்ல நாம் இஸ்ரவேல் சந்ததினா இப்ப நாம தான் அந்த குடும்பத்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒட்டு வைக்கப்பட்ட நாம், அவர்களும் ஒரு நாள்ல எழுதும், அவர்கள் இருதயத்திலே எழுதி பிரமாணங்களை, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமனாய் இருப்பார்கள். இனி ஒருவன் தன் அயலானையும் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்ள என்று போதிக்க வேண்டியதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஒரு உடன்படிக்கை நம்மோடு கூட தான் உனக்கு செய்கிறார். முடியணும். சோ அப்ப எல்லார் மேலும் அவர்கள் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு உங்களுக்கு கிடைத்த இறக்கத்தினாலே இறக்கம் பெறுவார்கள். யார்? இஸ்ரவேலர்கள். எல்லார் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதா தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டார். எல்லாரையும் கீழ்ப்படியாம இருந்து திரும்பி அவங்க வருவாங்க, அதான் சொல்லுவார். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, 33ல இருந்து 36 3 வசனம். தேவனுடைய தேவனை புகழ்ந்து பாடுகிற பாடல். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு குறித்து தேவனை போடுகிறது. இதுக்குன்னு ஒரு டைம் எடுக்க விரும்பல, டக்குன்னு முடிச்சிடுறேன். தேவனுடைய தேவனை மகிமைப்படுத்துகிற டாக்ஸாலஜி வாங்க இங்கிலீஷ். இது நமக்கு வேணும். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாயத்திற்பு அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவனார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கிறது. அவருக்கு என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இதோட இந்த அதிகாரம் முடிகிறது. திருப்பி வீட்டுல போய் இதை கேட்டு 11ஆம் அதிகாரத்தை திருப்பி வாசிங்க, உங்களுக்கு புரியும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் 12 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த வாரம்
12ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லுவோம். ஆனா காட்டொலிவ மரமாகிய நம்மை அந்த ஒலிவ மரத்துல, உயர் ரகமான ஒலிவ மரத்துல நம்ம இணைத்தாரே, எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நன்றி செலுத்தி, எங்களை இந்த அளவுக்கு இணைத்திருக்கீங்களா ஆண்டவரே, எல்லாரும் நாங்கள் அழைக்கத்தக்கதான கனிகளை கொடுக்கத்தக்கதா, உயர் ரகமான கனிகள், எங்களுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள், எங்களுடைய நடத்தைகள். 12ஆம் அதிகாரம் அதான் வருது அடுத்த வாரம். எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு பேரை அழைத்து வந்த கிருபைகளுக்காய் சோதரான். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. தயவாய் அவர்கள் மூலமாய் நாங்கள் இன்னும் புறஜாதியருக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறபடினால அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிப்போம். தேவ கிருபை இருக்கட்டும். எங்களுக்கு தந்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு உயர்குல நற்கனி தரும் திராட்சை செடி. நான் காட்டு ஒலிவ மரம் அல்ல ஆண்டவரே, மெய்யான திராட்சை செடியில இணைந்திருக்கிறவன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் அப்படி சமூகத்துல பிரதியா இருக்கிறார். உண்மையிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. அந்த இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை சகல பாரமே. ஆமேன். தேங்க்யூ ஆல். வந்த எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்தோத்திரம். தேங்க் யூ. ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க் யூ பாஸ்டர். தேங்க் யூ பாஸ்டர். தேங்க் யூ பாஸ்டர். எல்லாருக்கும் தேங்க் யூ. சிஸ்டர் ஆலிஸ் தேங்க் யூ. ஆமா, தயாளக்கா, நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ஓகே, தேங்க் யூ.